அது ரெண்டுமே பார்த்து மிஸ் பண்ணி இது எனக்கு ஒரு வெக்கம் வேற. என்னையா நம்ம பேசுறது என்ன பேசுறது அந்த வெக்கத்திலேயே இல்லைங்களா. முன்னெல்லாம் வந்து நம்ம மேகசின்ஸ் உங்களை மாதிரி பிஆர்ஓ எல்லாம் தான் எங்களை எல்லாம் ப்ரமோட் பண்ணதே. இல்லன்னா அப்பயே சார் யூடியூப் எல்லாம் கிடையாது. ப்ரமோஷன்னாவே மேகசின்ஸ் தான். வீரோல அம்மா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அருணாச்சலம் பாட்டி, மீனாவை குழந்தையில பார்த்துட்டு மருமகளா வந்து நிக்குது, ஹீரோயினா நிக்குதுன்னு போது அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப ஆக்சுவலா இது அங்கிள்னா கூப்பிடும், அதுக்கு வந்து எழுதணும், அந்த படத்தை பார்த்து எழுதணும். அந்த படத்தை பார்த்து எழுதுறதுக்கு எனக்கு வரவே வராது. அப்போ ஜிஎம் குமார், நடராஜன் சார்லாம் தூர்தர்ஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் இன்னுமே எனக்கு இருக்கும். எப்ப மீனாவை பார்த்தாலும் நான் பார்த்த குட்டி பொண்ணுன்னு முதல் மரியாதை வந்து அடுத்து இமீடியட்டா ஆரம்பிச்சது வேலூர் வீராசாமி ஐயா, அந்த பெங்களூர் வீராசாமி ஐயாவோட படம் அது. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி நான் திருவண்ணாமலைக்கு போறேன். அப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க, எப்படி எங்க தலைவரை வந்து நீங்க இப்படி சொல்லு அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப வந்து விஜயபாபு சாரு அவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன அதாவது அவருக்கு தம்பி. அதுக்கப்புறம் அவரோட நான் பேர் பண்ணேன் விஜயபாபு சாரோட. எப்படி வந்து படிக்காதவங்க என்கிட்ட பேசி பழகினாரோ இவருதான் ஆர்டிஸ்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதே ஒரு பழக்கம் தான். எப்படி இருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, என்ன படம் பண்றீங்க எல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ரியாஸ் அஹமத் பேசுறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ஃபாரெவர்ல நம்ம சந்திக்க போற நபர் பாத்தீங்கன்னாக்கா 90s தலைவர் பத்தி ஒரு பெரிய சென்சேஷனே கிரியேட் பண்ணான்னு சொல்லலாம். பழைய ரசிகர்கள், ஏன் பேட்ச் ரசிகர்கள் எல்லாம் அதில் மறந்துருக்க முடியாது. அவங்களோட டெஃபினட்டா ஒரு பசுமையான பல நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கள வந்து ரொம்ப நாளா ட்ராக் பண்ணி ஒரு வழியாக இன்னைக்கு அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சி அந்த இன்டர்வியூக்குள்ள நம்ம போறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிடலாம் சார். கேட்டீங்க, அது சரியா வரல, அதனால இல்ல கரெக்டா. இப்ப நீங்க சொல்றது போது அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது நம்ம அவைலபிள் இருக்கும்போது உங்களுக்கு ஷூட் வந்துடும். நம்ம அது ரெண்டுமே பார்த்து மிஸ் பண்ணி. இது எனக்கு ஒரு வெக்கம் வேற. என்னையா நம்ம பேசுறது என்ன பேசுறது அந்த வெக்கத்திலேயே நிறைய பேர் கேட்கும் போது அப்படிதான், இதை விட்டுருங்கப்பா, என்ன எதுவும் கேட்காதீங்கப்பா. எனக்கு வந்துங்க சார் ஒளிவு மறைவோட பேசுறதுக்கு தெரியாது. நம்ம என்ன மனசுல படுதோ அதே மாதிரி உண்மையை தான் பேசுவோம். அதனால எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் அதே பதில் தான் வந்திருக்கும் எல்லாத்துலயும். அதனால ஐயோ என்னப்பா அது கேட்கறது, என்னப்பா அது சொல்றது, அதுலயே அப்படியே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு டெஃபினட்டா பேசியே தீர்றோம். மேடம் இதுல ஒண்ணும் இல்லை மேடம், இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சதுதான் இந்த செக்மெண்ட், இந்த தொடர்ன்றத. இந்த தலைவர் சினிமாக்கு வந்து 40 பேஸ் ஆனோடனே ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த காமன் டிபி இதெல்லாம் போட சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லும் போது அது போட்டிருக்கும் போது அந்த நேரத்துல டக்குன்னு எனக்கு அறியாம ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சு. நான் பாத்தீங்கன்னா எல்லாரும் வழக்கமா ஒரு ஊருக்கு போனாக்கா அந்த ஊர்ல இருக்கிற சிறப்பான விஷயங்களை கலெக்ட் பண்றது வாங்குறது பழக்கம். நான் எந்த ஊருக்கு போனா என்ன பண்ண பாத்தீங்களா, இப்ப ஹைதராபாத்துக்கு போனேன்னா தலைவர் நடிச்ச தெலுங்கு படத்துல விசிடி டிவிடி வாங்குவேன். பாம்பே போனேன்னா அவர் நடிச்ச ஹிந்தி படம். பெங்களூர் போனேன்னா கன்னட படம். இப்படி எல்லா ஊர்லயும் எங்க போனாலும் நான் பண்ற ஒரே ஷாப்பிங் பாத்தீங்கன்னா எனக்கு உண்டான அந்த டிவிடி விசிடி கலெக்ஷன்ஸ் தான். அது கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இதை பேஸ் பண்ணி நம்ம ஏன் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது? ஏன்னா இப்போ இன்றைய சினிமா பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பழைய சினிமா பத்தி தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவான பேரு. அதுல நான் ஒத்தன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஏன் இதை தனியா அதை வச்சு போடக்கூடாது ஆரம்பிச்சது. இது இந்த மாதிரி நீங்க போடும் போதுதான் ஓ சார் வந்து இப்படி எல்லாம் வந்தாரா, ஓ இதெல்லாம் பண்ணிருக்காரான்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரிய வரும் இல்லைங்களா. முன்னெல்லாம் வந்து நம்ம மேகசின்ஸ் உங்களை மாதிரி பிஆர்ஓ எல்லாம் தான் எங்களை எல்லாம் ப்ரமோட் பண்ணதே. இல்லன்னா அப்பயே சார் யூடியூப் எல்லாம் கிடையாது. ப்ரமோஷன்னாவே மேகசின்ஸ் தான், பேப்பர்ல வர்றதுதான் எங்களை பத்தி. அப்போ நமக்கு நியூஸ் வரும், ரஜினி சார் இந்த படம் பண்றாரு, அந்த படம் பண்றாரு, அவங்களுக்கு இது பேர் பண்றாங்க, இதெல்லாம் வரும். இப்போ அதெல்லாம் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நேரம் இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற பிள்ளைங்களா ஆயிட்டாங்கல்ல, நல்லா ஃபாஸ்டா இருக்கனால இந்த மாதிரி யூடியூப் மூலியமா அவர் எப்படி வந்தாரு, என்னென்ன படம் பண்ணாரு, யார் யாரோட நடிச்சாங்க, அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து இப்போ பப்ளிக்கு தெரிய வருதுன்னா இட்ஸ் வெரி குட் ஒர்க். தெரியுங்களா,
இப்ப நம்ம இன்டர்வியூ கூட பாத்தீங்கன்னா இப்ப டக்குன்னு யாரோ யூடியூப்ல ஏத்தியாச்சுன்னா பாட்டு பாக்குறானே அட்லீஸ்ட் கார்ல போட்டுட்டு கேட்டுக்கிட்டு டிரைவிங்ல போயிட்டே இருப்பாங்க, ஆடியோ கேட்டுறாங்க. அது மாதிரி நான் படிக்கிறத விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக்சஸ். அதனால அது ரொம்ப ரீச்ல இருக்கு எனக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 45 இயர்ஸ்ல ஆரம்பிச்சேன். ஒரு 1 இயர் நான் ஸ்டாப்பா பண்ணேன் டெய்லி ஒரு எபிசோட்ன்ற பேர்ல பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 1 இயருக்கு அப்புறம் அது தொடர முடியாததுனால பேரை மாத்தி சூப்பர் ஸ்டார் ஃபார்வர்ட்னு வச்சுட்டு அன்னில இருந்து இன்னைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் ஸ்டாப்பா பண்ண முடியல. அப்பப்போ எப்பப்போ எனக்கு செலிபிரிட்டிஸ் கிடைக்கிறாங்களா, எப்பப்போ எனக்கு டைம் கிடைச்சு நான் யாரால ட்ராக் பண்ண முடியுதா அதை வச்சு. அதுல இன்பிட்வீன் எனக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா பாத்தீங்கன்னா அவரோட ஹிஸ்டரிஸ் இருக்கு, அவரோட படங்கள் ரிலீஸ் ஆன விஷயங்கள், அந்த ரெக்கார்ட்ஸ், இதை பேஸ் பண்ணிலாம் நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில போயிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களை அதுல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தலைவரோட ஒரு 5 படங்கள் பயணிச்சிருக்கீங்க. அதுல வந்து முதல் படம் அவருக்கு காம்பினேஷன் இல்ல, பட் இருந்தாலும் அவர் படம்ன்ற லிஸ்ட்ல கணக்குல வரனால சொல்றேன், அன்புள்ள ரஜினிகாந்த். ஆமா, அன்புள்ள ரஜினிகாந்த்ல வந்து மீனாவுக்கு பாட்டி, அம்பிகாவுக்கு அம்மா, நானு காம்பினேஷன் இல்லைன்னாலும் கரெக்ட். அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பாரத். சார் அதுக்கப்புறம் படிக்காதவன் இல்லைங்க சார், மிஸ்டர் பாரத். ஆமா ஆமா மிஸ்டர் பாரத், ஆமா படிக்காதவன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் படிக்காதவன் அண்ணி, மிஸ்டர் பாரத்ல சித்தி, வீராவுல அம்மா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அருணாச்சலம் பாட்டி, அப்புறம் படையப்பால அத்தை, அப்புறம் சிவாஜில அம்மா. சூப்பர். இப்ப அந்த அன்புள்ள ரஜினிகாந்த்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மெமரிஸ் அந்த படத்தை பத்தி, அந்த பட நேரத்துல நடந்தது சொல்லுங்க. அந்த படத்தில் அதாவது எனக்கு ஒரு அந்த படத்தை பார்க்கும் போதும் சரி, இப்ப அந்த படத்தை பத்தி நினைச்சிட்டாலும் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுல குட்டியா வந்த மீனா வந்து வீரா படத்துல அவருக்கு பேர் பண்ணும். ஏன்னா வீரா படத்துல நான் அம்மா, எனக்கு மருமகள் மீனாவை குழந்தையில பார்த்துட்டு மருமகளா வந்து நிக்குது, ஹீரோயினா நிக்குதுன்னும் போது அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப ஆக்சுவலா இது அங்கிள்னா கூப்பிடும். அப்புறம் வீரா செட்டு நாங்க இருக்கும்போது சார் சார், அது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு. பாரு எப்படி டைம் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அம்பிகா ஹீரோயினா பண்ணாங்க. அந்த பாட்டை மட்டும் மறக்கவே முடியாது. நட்ராஜன் சார் வந்து எனக்கு வந்து அதை டைரக்ட் பண்ண நட்ராஜன் சார் வந்து, நான் தூர்தர்ஷன்ல காம்பியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு நட்ராஜன் சார் நல்ல பழக்கம். இதுல காம்பியர் பண்ணும்போது என்னன்னா, சிலது லைவா பண்ணுவேன். அந்த கண்மணி பூங்கா குழந்தைங்களுக்கு கதை சொல்றதெல்லாம் வந்து லைவா பண்ணுவேன். சிலதெல்லாம் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கணும். அதுக்கு வந்து எழுதணும், அந்த படத்தை பார்த்து எழுதணும். அந்த படத்தை பார்த்து எழுதுறதுக்கு எனக்கு வரவே வராது. அப்போ ஜிஎம் குமார், நட்ராஜன் சார்லாம் தூர்தர்ஷனுக்கு வருவாங்க, தஞ்சீவானந்த் சாரை பார்க்கறதுக்கு வருவாங்க. அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர்கிட்ட நான் சொல்லுவேன், சார் நான் காஃபி வாங்கி தரேன் சார் கேன்டீன்ல, எனக்கு இதை பார்த்து கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கேன் சார். அதை பார்த்து அப்படி எழுதி கொடுப்பாரு. நட்ராஜன் சார் ஆகட்டும், ஜிஎம் குமார் ஆகட்டும், அவங்க 2 பேரும் எழுதி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போத்துல இருந்து நட்ராஜன் சார் நல்லா தெரியும். இந்த படத்துல வரும்போது எனக்கு ஒரு பயம் எல்லாம் இல்லை. பட் என்னன்னா, எனக்கு ரஜினி சாரோட காம்பினேஷன் இல்லை, அது ஒண்டிதான் ஒரு பெரிய இதுவா இருந்தது. செந்தாமர் அப்பா வந்து பேர் பண்ணாங்க. ஆமா ஆமா, தூயவன் சாரோடைய ப்ரொடக்ஷன் அது. தூயவன் சாரோடலாம் வந்து கிரேட் பர்சன். அதுலலாம் அதெல்லாம் வந்து நம்ம பாக்கியராஜ் சார் நடிச்சிருப்பாரு. அன்புள்ள ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் நாடகம் பண்ணி. ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் இன்னுமே எனக்கு இருக்கும். எப்ப மீனாவை பார்த்தாலும், நான் பார்த்த குட்டி பொண்ணுன்னு, அன்னைக்கு மீனாவோட குழந்தையோட வரும்போது எனக்கு ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன்னா மீனாவையும் நான் அப்படித்தான் பார்த்தேன், இப்ப மீனாவுக்கு ஒரு குழந்தையா அப்படிங்கும் போது ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. அடுத்தது அதே போல பாத்தீங்கன்னா, படிக்காதவங்க சிவாஜி சாருக்கு ஜோடி அண்ணியா நடிச்சிங்க. அந்த மெமரிஸ் அதுல பாத்தீங்கன்னா, அதாவது புருஷா தம்பிங்களை வந்து சேர்க்க மாட்டேன், நடிச்ச பசங்களை சேர்க்காம இருந்தது. ஏன்னா அப்போ முதல் மரியாதை வந்த பீரியட். முதல் மரியாதை வந்து அடுத்து இமீடியட்டா ஆரம்பிச்சது வேலூர் வீராசாமி ஐயா, அந்த பெங்களூர் வீராசாமி ஐயாவோட படம் அது. அப்ப பண்ணும்போது நெகட்டிவா பண்றோம், அது ஒரு தப்பா அதெல்லாம் எனக்கு அப்ப தோணல. எங்க வந்த உங்க அண்ணன் பெரிய ஜட்ஜ் ஆயிட்டாருன்னு பாக்க வந்துட்டியா, இப்ப அப்படியே சொல்லி ஒட்டிக்கலான்னு பாக்குறியா, அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வாசலோட அப்படியே திட்டி அனுப்பிச்சிட்டேன். இந்த படம் திட்டி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி நான் திருவண்ணாமலைக்கு போறேன்.
அப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க, எப்படி எங்க தலைவரை வந்து நீங்க இப்படி சொல்ல, என்னடா இது ஒரு சின்ன டைலாக், இதுக்கு இப்படி எல்லாரும் இவ்வளோ அகேன்ஸ்டா. இல்லைங்க அது நடிப்பு தான், நடிப்பா இருந்தாலும் தலைவரை சொல்லும் போது யோசனை பண்ணி செஞ்சிருக்கணும் இல்லைன்னு திருவண்ணாமலையில. அப்போ நான் சொல்லிட்டு வரேன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னங்க இது நம்ம சாதாரணமா நடிச்சுட்டு வந்துட்டா இது இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு, பரவாயில்ல இந்த ஒரு மாதிரி ஒரு பேட் பப்ளிசிட்டியா இருந்தா பப்ளிசிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படம். அப்பதான் நான் வந்து நேர்ல பாக்குறேன் சாரை, நேர்ல பார்த்து ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ராஜசேகர் சார் டைரக்ஷன்ல பண்ண படம் அது. அப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப வந்து விஜயபாபு சார் அவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன அதாவது அவருக்கு தம்பி. அதுக்கப்புறம் அவரோட நான் பேர் பண்ணேன் விஜயபாபு சாரோட. நம்ம எந்த கேரக்டர் பண்றோம் அதெல்லாம் எனக்கு ஃபீலே ஆகாது, நம்ம நடிக்கணும் நமக்கு வேலை செய்யணும் அவ்வளவுதான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் பாரத். மிஸ்டர் பாரத்ல வந்து எஸ்பிஎம் டைரக்ஷன்ல சத்யராஜ் சாருக்கு நானும் சாரும் வந்து மீட் பண்றது வந்து ஒரு கோவில் ஏவிஎம்ல தான் அப்போ செட் போடுவாங்க. இப்பதான் கோவில கோவிலுக்கா போயிடுவாங்க, அந்த கோவில் செட்டு. அதுல வந்து நான் அவருக்கு சித்தி கேரக்டர். எப்படி வந்து படிக்காதவங்க என்கிட்ட பேசி பழகினாரோ இவருதான் ஆர்டிஸ்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதே ஒரு பழக்கம் தான். எப்படி இருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, என்ன படம் பண்றீங்க எல்லாம் அப்படி விசாரிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி. ஏன்னா இவருடைய பெருமை அருமை பெருமை எல்லாம் ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு தெரியல. கமல் சார் மாதிரி இவர் ஒரு ஹீரோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நம்ம திருவண்ணாமலையில போய் திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படியா அப்படிங்கிறது அப்பதான் எனக்கு உணர முடிஞ்சது. அவர் என்ன சாப்பிடுறாரோ அது முதல்ல எல்லாருக்கும் வரும், அதுக்கப்புறம் தான் அவருக்கு வரும். அதே அவருதான் ஓப்பன் கிளாஸ் தானே, அந்த கண்ணாடி கிளாஸ். நாங்க என்ன சாப்பிட்றோம் அதுதான் தெரியும் எங்களுக்கு. அவர் கூட ஏன்னா நாங்க உட்கார்ந்துருப்போம், அவர் ஸ்டேஜில் தான் பாடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு அவரு. கவுண்டமணி சார் எல்லாம் உள்ள வந்து அந்த பலகை ஸ்கூல் தானே, அதுல அந்த பெஞ்சில தான் படுத்திருப்பாரு கவுண்டமணி சார் எல்லாம். நைட் எஃபெக்ட் சாங் அப்படிங்கறதுனால ஆக்சுவலா வடிவுக்கரசி இதுல இந்த கேரக்டர் வேணான்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னாரு என் கேரக்டர். சரி 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 நீ அழாத, சமாதானமாயிட்டு நீ சென்னைக்கு கிளம்பி வா அப்படின்னு. சரி நான் வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து 2 நாளோ 3 நாளோ தான் ஏவிஎம்ல வீரா பூஜை போட்டாங்க. சரி போய் உட்காந்து அவரை பார்த்தோன்னே வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பழைய மாதிரி அந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதெல்லாம் அது அப்படியே அந்த படிக்காதவன்ல பார்த்த மாதிரி தான் பேசுறாரு நம்ம கிட்ட. நல்லா இருக்காங்க சார், இதுல எனக்கு நீங்க அம்மா அப்படின்னு. அது வந்திருந்த உடனே நான் சொன்னேன், சார் எங்கள் பாப்பா கூட வந்திருக்குதுங்க சார். அப்படியா, கூப்பிடுங்க. எனக்கு பயம் இது, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு டப்புன்னு என்ன பேசுதுன்னே தெரியாது, நம்ம இதுங்களை ப்ரிப்பேரும் பண்ணக்கூடாது. இவருக்கு அஜய் ரத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபைட் எடுக்கிறாங்க. நாங்கள் கேரவன்லாம் கிடையாது, எல்லாம் கொடை பிடிச்சின்னு உட்கார வேண்டியது தான். கொடை பிடிச்சிட்டு மணல் ஆத்து மணல்ல உட்காந்துருக்கோம்.